வரலடி. சோத்துக்கு சுத்தணும் சொல்லு. சோத்துக்கு சுத்துன்னு சுத்தணும். ஓகே டன். நம்ம ஒரு ரேபிட் ஃபயர். என்ன ஜார். நல்ல ஐடென்டிஃபிகேஷன். ஒரு 4 தேங்காய் சில்லு. ஒரு 4 ஒரேன்னு சொல்ல வரேன். ஒரு 4 தேங்காய். தங்கச்சியோட வளகாப்பு போல, தங்கச்சியோட என்கேஜ்மெண்ட் போல, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் மிஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப பிக் டேவெல்லாம் நான் வந்து மிஸ் பண்ணியிருக்கேன். சண்டேல வந்து நான் உனக்கு அம்மா மாதிரி அப்படின்றது வந்து சூப்பர். அவங்களெல்லாம் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி யூ ஆர் த டிசர்விங் பர்சன் சொல்லும்போது நமக்கு மனசுக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல வலிக்கும். பாரம்பரியமான சுவையான புதிய அறிமுகம் KTV ட்ரூ வேல்யூ ஃபில்டர்ட் கிரவுண்ட்நட் ஆயில். காஞ்சிபுரம் வாராகி லட்சுமி சில்க்ஸ். காஞ்சிபுரத்தில் மட்டுமே, வேறெங்கும் கிளைகள் கிடையாது. கிரியாஸ் இப்போ மொபைல்ஸ் அண்ட் லேப்டாப்ஸ்க்கு தனி செக்ஷன், புதுசா பெருசா. டார்லிங் குழம்பு மிளகாய் தூள், பெருங்காயம் மற்றும் ஊறுகாய். ஹாய் மை செல்ல குட்டீஸ், இது KTV ட்ரூ வேல்யூ ஃபில்டர் கிரவுண்ட்நட் ஆயில் மற்றும் காஞ்சிபுரம் வாராகி லக்ஷ்மி சில்க்ஸ் வழங்கும் மைனாஸ் மெனு பவர் பை கிரியாஸ் மொபைல்ஸ் அண்ட் லேப்டாப்ஸ், டார்லிங் குழம்பு மிளகாய் தூள் மற்றும் ஊறுகாய். இன்னைக்கு என்னோட தோழி வந்து நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். லைக் எல்லாருமே நினைக்கிற மாதிரி ரொம்ப வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா ஃபுல்லாக கலகலன்னு பேசிக்கிட்டு எனி டைம் ஃபோன் டாக் பண்ணிக்கிட்டு காசிப் பேசிக்கிட்டு அந்த மாதிரி இல்லாமல் நாங்கள் எப்போல்லாம் மீட் பண்ணுறோமோ அப்போல்லாம் இந்த விஷயங்கள்லாம் வந்து நடக்கும். ஸோ ஒன் ஆஃப் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட், அதுவும் வந்து இந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆனதுக்கு வந்து முக்கியமான காரணம் வந்து எங்களோட ப்ரெக்னென்சி. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டை தான் வந்து கூப்பிட்ருக்கேன். நீங்களும் திரையில வந்து பார்த்து ரசித்து இப்போ வந்து அவளோட ஒரிஜினல் பேர் போய் எல்லாருமே வந்து அவளை வந்து மீனா மீனா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம் ஹேமா. ஹலோ, என்னடி கையில் வருதா நீ? சும்மா போட்டேன், ஆசையா இருந்துச்சு. ஓகே டன். எப்படி இருக்க? சூப்பரா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். என்ன போக போக அப்படியே ஒரு மாதிரி ஸ்லிம்மா, ஒரு மாதிரி கியூட்டா, என்ன கதை புரியல. இல்ல, எனக்கு வந்து முன்னாடியில இருந்தே நம்ம வேற ரொம்ப குட்டியா, நம்மளுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா நம்மள எல்லாரும் சந்தூர் மம்மின்னு சொல்லணும் அப்படின்னு நான் யோசிச்சு வச்சிருந்தேன். இப்ப என் பையனுக்கே 5 வயசு ஆயிடுச்சு. அப்ப வெளில போகும்போது ஒரு அக்கா ஒரு ரேஞ்சுக்கு ஒரு ஃபீல் இருக்கணும்ல, அதனால அது ஒண்ணும் இல்ல மச்சான், நம்ம வந்து ஒரு ஆன்டி ஆக ஆக நம்மளுக்கு அந்த ஃபீல் வரும்ல. அதுக்காகவே ஒண்ணு பண்ணுவோம். அது ஒரு டிஸ்கம்ஃபர்ட். ஆமா, அதுக்காகவே ஒண்ணு பண்ணுவோம்ல, அதுதான் இது. எஸ் ஓகே. ஆனா வந்து கண்டிப்பா வந்து ஃபியூச்சர்ல நம்ம பசங்க வந்து எங்க அம்மா செம்ம பியூட்டிஃபுல்லா இருப்பாங்களா அப்படின்ற அளவுக்கு நம்ம இருப்போம். இப்பயே என் பையன் சொல்றானா? நம்ம ஷோல ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் வாங்க பேசலாம். உன்னோட முதல் சீரியல் வாய்ப்பு வந்து எப்படி வந்தது? அந்த அந்த டே வந்து உனக்கு ஞாபகம் இருக்கா? என்னோட ஃபர்ஸ்ட் சீரியல் வந்து இது வரைக்கும் எல்லாரும் ஆஃபீஸ் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது என்னோட ஃபர்ஸ்ட் சீரியல் கிடையாது. சன்ல சந்திரலேகான்னு சொல்லிட்டு ஒரு சீரியல். ஓ, ஒரு 5-6 இயர்ஸ்க்கு மேல போச்சு அந்த சீரியல். அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் சீரியல். அப்போ வந்து ஃபேஸ்புக் ரொம்ப ஃபேமஸ் இல்லை. ஃபேஸ்புக்கில் வந்து இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் போடுவாங்க. இந்த சீரியலில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அப்போது ஜீவா ரவி சார் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாரு ஃபேஸ்புக்கில். ஸோ அதை பார்த்துட்டு அவருக்கு நான் மெசேஜ் பண்ணேன். அதுக்கப்புறம் ஆடிஷன் வந்துட்டு இங்கே நடக்குதுமா, போய் பாரு அப்படின்னு சொன்னார் சரிகமால. ஸோ நான் சரிகமால போய் பார்த்து செலக்ட் ஆகி உடனே நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் இந்த மாதிரி செலக்ட் ஆகிட்டேன், இந்த மாதிரி வந்து ஓகே பண்ணியிருக்காங்க, நான் நடிக்கிறேன் அதில் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் சீரியல். ஸோ ஃபர்ஸ்ட் சீரியல் வந்து சந்திரலேகா. இவெல்லாம் நானுமே நான் ஆஃபீஸ் தான் நினச்சிட்டு இருக்கேன். இல்லை, உன் லைஃப்ல ஒரு பிக்கஸ்ட் ஸ்ட்ரகிள் அப்படின்னு ஏதாவது இருக்கா? அதுல இருந்து சப்போஸ் அப்படி அந்த ஸ்ட்ரகிள் இருந்தது அப்படின்னா அதுல இருந்து எப்படி வெளியே வந்த? எல்லார் லைஃப்லயுமே ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும்டி. கண்டிப்பா என் லைஃப்லயும் அந்த ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. சில விஷயங்கள் வந்துட்டு நம்ம இதுதான் அப்படின்னு வெளியில வந்து சொல்ல முடியாது. வை? பிகாஸ் வி ஆர் செலிபிரிட்டிஸ். நம்மளே வந்து அவள் போட்ட மாதிரி ஆயிடும். ஸோ அந்த மாதிரி சில எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் இருக்கும், எல்லாருக்குமே வந்து ஸ்ட்ரகிளிங் இருக்கும். அதுல இருந்து நம்ம வெளில வரணும் அப்படிங்கும்போது நான் யோசிக்கிறது எப்போவுமே, நம்ம ஒரு குழந்தை வச்சுருக்கோம், அவனுக்காக நம்ம வந்து ஹாப்பியாக இருக்கணும். அவன் வந்து என்னோட சேட் ஃபேஸை பார்க்கக்கூடாது. நம்மளுக்கு ஒரு சேட் ஃபேஸ் இருக்கும், சேட் பார்ட் இருக்கும், அதை வந்து பார்க்கக்கூடாதுன்னு நான் என்றைக்குமே யோசிப்பேன். ஸோ அவனுக்காக நான் ஹாப்பியாக இருக்கணும், நான் ஹாப்பியாக இருக்கணும் அவனுக்காக. அது மட்டும்தான். எல்லாமே பையனே வருது. இந்த கணவர்னு ஒன்று வச்சிருப்பேன். என்ன கணவர் இருக்காரு. இருக்காருல்ல, அப்புறம் இல்ல அவன் சப்போர்ட் இருக்குல்ல உனக்கு? கணவர் இருக்காரு. எனக்கு கணவரை விட என் மாமியார் சப்போர்ட் ஜாஸ்தி. அப்படியா? கொடுத்து வச்ச பொண்ணு போ. தேங்க்யூ. ஓகே, ஆக்டிங்ல வந்து நம்ம இருக்கிறதுனால நிறைய அந்த ஃபேமிலியோட நிறைய மொமெண்ட் வந்து மிஸ் பண்ணுவோம். ஸோ வந்து என்னதான் நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து குழந்தைக்கு, ஹஸ்பண்டுக்கு, மாமியாருக்கு, யாருக்கு கொடுத்தாலுமே சரி, பட் ஏதாவது ஒரு இடத்துல வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி கில்ட்டி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி உனக்கு ஏதாவது ஒரு கில்ட் ஃபீல் இருக்கா? நிறைய இருக்கு.
நம்மளோட சுச்சுவேஷன் தெரியும்ல. ஒரு நாள் நம்ம கமிட்மெண்ட் குடுத்துட்டு, அந்த நாள் வந்து நம்ம ஷூட் போலன்னா, ஒருவேளை ஷூட் கேன்சல் ஆகலாம். அதுல நெறைய பேர் அன்னன்னைக்கு சம்பளம் வாங்குறவங்கலாம் இருக்கிறாங்கல்ல. ஸோ அதனால என்ன பண்றது அப்படின்னா, என் தம்பியோட மேரேஜ்க்கு நான் போனது கிடையாது. என் தம்பியோட மேரேஜ்க்கு நான் போல. என் தங்கச்சியோட வளகாப்புக்கு நான் போல. தம்பியோட மேரேஜ் கூட பிறந்த தம்பியோட மேரேஜ், தங்கச்சியோட வளகாப்பு போல, தங்கச்சியோட என்கேஜ்மெண்ட் போல. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் மிஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப பிக் டேவெல்லாம் நான் வந்து மிஸ் பண்ணியிருக்கேன். இல்ல எனக்கு தெரிஞ்சு இதோட நீ வந்து ஒரு விஷயம் மிஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இதெல்லாம் இருக்கு. ஏன்னா ஷூட்டுக்காக மிஸ் பண்ணியிருக்கேன். தம்பியோட மேரேஜ் அப்படின்றது வந்து ஆப்வியஸ்லி அக்காவா நீ நின்றுக்கணும். பட் அது நீ போல. தம்பிட்ட சாரி கேட்டியா? நிறைய அழுது சாரி கேட்டேன். பட் அவன் புரிஞ்சுக்கிட்டான். இதுதான், வேற வழி இல்ல, இப்படி தாண்டா இருக்கும், வேற வழி இல்லடா, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் அவன் கோவப்பட்டான். பட் அதுக்கப்புறம் அவன் புரிஞ்சுக்கிட்டான். தங்கச்சி இவ வந்து கோவத்துல என்கிட்ட பேசவே இல்லை. ஒரு 6 months கிட்ட பேசல. அதுக்கப்புறம் அவளோட ஹஸ்பண்ட் சொல்லி, நான் அவ ஹஸ்பண்ட் கிட்ட பேசி, அவ ஹஸ்பண்ட் 2 பேருக்கும் சமாதானம் பண்ணி வச்சு, அப்புறம் சமாதானம் சொல்லி பேச ஆரம்பிச்சோம். குழந்தைனார் வந்து சூப்பரா வந்து குடும்பத்தை சேர்த்து வச்சிருக்காப்ல. சூப்பர். இது வரைக்கும் நான் கேட்டதுலயே ரொம்ப ஒரு அழகான வார்த்தை அப்படின்னு வந்து உன் ஃபேமிலில இருந்து நீ யார் கிட்டலன்னா வாங்கியிருக்க? என் மாமியார் என்கிட்ட ஒரு தடவை சொல்லியிருக்காங்க, நானும் உனக்கு அம்மா மாதிரி தான் அப்படின்னு. நானும் உனக்கு அம்மா மாதிரி தான். ஓகே. ஒரு வாட்டி சண்டை போடும்போது, நானும் உனக்கு அம்மா தானே, இப்படி பேசுற அப்படின்னு சொன்னாங்க. அதுல இருந்து சரி ஓகே. ஆக்சுவலா அது ரொம்ப அழகான வார்த்தை தான். அதுவும் வந்து அவங்க ஜென்ரலா பேசிட்டு இருக்கும்போது இந்த வார்த்தை சொன்னா கூட ஓகே, இது நார்மலா சொல்லுவாங்க. சண்டையில ஒரு வார்த்தை வந்து நான் உனக்கு அம்மா மாதிரி அப்படின்றது வந்து சூப்பர். டன். நெக்ஸ்ட் நம்ம வந்து சோத்துக்கு சுத்தணும். சோத்துக்கு செத்தோமா? சோத்துக்கு செத்தோம் இல்ல, சோத்துக்கு சுத்தணும். வரலடி. சோத்துக்கு சுத்தணும். சொல்லு. சோத்துக்கு சுத்தணும். சோத்துக்கு சுத்தணும். சோத்துக்கு சுத்தணும். எஸ். இடியாப்பம் பாயாவா? ஆட்டுக்கால் பாயா. எஸ், ஆட்டுக்கால் பாயா. ஆட்டுக்கால் பாயா பிடிக்குமாடி? எனக்கு ரொம்ப பிடிக்கும்டி. அப்படியா? ஆமா. வந்தது வந்து ஆக்சுவலா வந்து ஆட்டுக்கால் வந்திருக்கு. பட் மேக்ஸிமம் உன்னோட ஃபேவரட் ஃபுட் எல்லாம் வந்து சர்ப்ரைஸா கொடுக்கறதுக்கு நாங்க ட்ரை பண்றோம். ஓகே. ஓகே. அடுத்து வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஷெஃப் வந்திருக்காங்க. அந்த பியூட்டிஃபுல்லான ஷெஃப் அம்மா கையில சாப்பிட்டிருக்கல? வா இப்ப எங்க அம்மா கையில சாப்பிடுவ பாரு, வா. இன்னைக்கு நான் கட்டிட்டு இருக்கிற சாரி காஞ்சிபுரம் வாராகி லக்ஷ்மி சில்க்ஸோட பியூர் காஞ்சிபுரம் சில்க் சாரி. இவங்க நெசவாளர் பரம்பரையில இருந்து வரதால டைரக்ட் வேவர்ஸ் பிரைஸ்லயே தராங்க. காஞ்சிபுரம் வாராகி லக்ஷ்மி சில்க்ஸ் காஞ்சிபுரத்தில் மட்டுமே. சோ நம்ம மைனஸ் மெனுல அடுத்த செக்மெண்ட் ராணிமாஸ் ஆக்டிங். வெட்டி பேச்சு வேணும். நம்ம ஷோக்கு வந்திருக்கிறது நம்ம மீனா. யோப்பா. அவங்க வெல்கம் பாப்பா. வெல்கம். என்ன இல்ல, எனக்கு புரியல. தேங்க்யூ. இது பாரு, இதான் அம்மா. நீ குடுத்தியா எனக்கு தண்ணி? ஓடி பண்ணி அப்படின்னு சொல்றதுக்கு வரும். ஆனா சொல்லக்கூடாது. அதாவது இப்பதான் நான் சொன்ன மச்சான், வீட்டுக்கு வரவங்க தண்ணி கொடுக்கணும்னு சொன்னேன். இது அவங்க ஏரியா, என் ஏரியாவுக்கு வரும்போது கொடுத்துறேன்ட்டாங்க. சரி, ஏன் திடீர்னு இந்த உடல் மெலிவு, ஏன் திடீர்னு உடம்பெல்லாம் கம்மி பண்ணி ஒரு மாதிரி கியூட்டா, எதனால? இல்ல ஒரு மாதிரி நீ வந்து ஒரு கேப் போடுறதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. சரி, எதனால உடம்பெல்லாம் இழைச்ச, என்ன ரீசன்? இல்ல, நம்மளுக்கு இந்த குழந்தை பிறந்தோன்னா ஒரு பவுச் வரும்ல, அந்த மாமி பவுச்சை குறைக்கிறேன்னு ஜிம்மு போனேன். அது மட்டும் குறையில, மததெல்லாம் குறைஞ்சிருச்சு. அது நம்மளுக்கு குறையாது. ஓகே ஓகே டன். நம்ம ஒரு ரேபிட் ஃபயர். மா என்ன ஜார் இங்க பாருப்பா. நான் இங்கேயே பாக்குறேன். ஓகே மச்சான், உனக்கு வந்து ஆக்சுவலா ஃபுல்லா வந்து இது ரேபிட் ஃபயர் மாதிரி. ஓகேயா? ஓகே. உன்னோட ஃபேவரட் ஹீரோ தமிழ்? விஜய். ட்ரீம் டைரக்டர்? மணிரத்னம் சார். ஓகே. லவ் ஆர் அரேஞ்ச்? இது என்ன கேள்வி? Both. போத்தா? எஸ். அடேடி. ஓகே, அப்பலாம் சொல்லக்கூடாது, ஏதாவது ஒண்ணுதான் சொல்லணும். லவ். 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 ஓகே. சக்சஸ் ஆர் சாட்டிஸ்ஃபேக்ஷன்? சக்சஸோட கலந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன். இங்க பார், கடவுள் இருந்தா நல்லா இருக்கும், கடவுளை பார்த்த இந்த இதுல எனக்கு வேணாம். ஓகேவா? சக்சஸ் அவ்வளவுதான். ஆக்டிங் ஆர் ஃபேமிலி? ஆக்டிங். ஓகே. ஒன் ஆக்டர் யூ வாண்ட் டு ஒர்க் வித் அட் எனி காஸ்ட்? விஜய் சார். ஒன் கோ-ஆக்டர் ஹூ இரிட்டேட்டிங் யூ? ஃபன். இரிட்டேட் பண்ணா ஃபன் ஆகாது மச்சான், இரிட்டேட் பண்ணா கோவம் தான் வரும். சரியா? நிறைய பேர் இருக்காங்க, சொல்றதுக்கு இல்ல, சொல்ல முடியாது. ஆமா. ஓகே டன். சோஷியல் மீடியால வர நெகட்டிவிட்டி கமெண்ட்ஸை பிளாக் பண்றீங்களா இல்ல இக்னோர் பண்றீங்களா? இக்னோர். ஓகே. நீங்க சீரியல் இண்டஸ்ட்ரியில ஹீரோயின் என்று சொன்னால் யார ஃபர்ஸ்ட் ஜெலஸ் ஆகுறாங்க?
நம்ம கூட நடிக்கிறவங்களே ஆகுறாங்களே. ஆவறாங்களா? ஆமா. ஆமாங்க. அப்படின்னா நம்ம வளர்ந்துட்டோம்னு அர்த்தம். நீ வந்து டெய்லி பிஸியா இருக்க ஒரு கேரக்டர். ஓகே. வீட்ல வந்து பையன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது என்னென்னலாம் அவனுக்கு சொல்லி தர? என்னென்னலாம் மிஸ் பண்ற? சொல்லி தரதுன்னா நான் என்ன பண்றேனோ அவனை பக்கத்துலயே வச்சுப்பேன். ம். ஏன்னா நம்ம பெத்திருக்கிறது வந்து பையன். ம். இது எனக்கு தெரியாது, அது எனக்கு தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. ம். ஏன்? அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அதனால என்ன பண்ணுவ? அதனால நான் என்னென்னலாம் பண்ணனோ எல்லாமே அவனுக்கு சொல்லி கொடுப்பேன். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. காய் கட் பண்றதுக்கு, ம். கூட்டுறதுக்கு, ம். துணி காய போடுறதுக்கு, ம். சில பேசிக் திங்ஸ் எல்லாம் இருக்கும்ல, ம். அதெல்லாமே சொல்லி கொடுப்பேன் அவனுக்கு. அம்மா, இன்னைக்கு சமைப்பீங்களா இல்ல சமைச்ச குழம்பு சுட வச்சு கொடுக்க போறீங்களா? சமைப்போம். இல்ல ஒண்ணுமே சொல்லல, எதுவுமே பண்ணல. நீங்க பேசாம ஒண்ணு நாங்க பண்ணிட்டு முதல்ல லைட்டர் வந்தா சொல்லுவோம். இப்பதான் வந்திருக்கு லைட்டர். ஓகே. ஆட்டுக்கால் போயா. ஓகே. நண்டு கிரேவி. ஓகே. லைக் இட். Yeah, I just love it. அவ இதெல்லாம் சாப்பிடுறதுக்கு தான் வந்தா இப்போ. You continueட்டாங்க. வா. சரி, இப்போ வந்து டக்குன்னு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு படம் வருது அப்படின்னா என்ன மாதிரி ரோல் வந்து பண்ணணும்னு ஆசை? நல்ல ஐடென்டிஃபிகேஷன். ஒரு 4 தேங்காய் சில்லு. ஒரு நாள் ஒரேன்னு சொல்ல வரேன். ஒரு 4 தேங்காய். வெள்ளை பொடி. ஆ. 10 துண்டு இஞ்சி. இரு முடிக்கட்டும். 4 தக்காளி பழம். ஒரு 4 வெங்காயம். அப்படி போட்டு ஒரு 4 பச்சை மிளகாய். அம்மா, ஒரே ஒரு டவுட். அம்மா, ஒருன்னு சொல்லிட்டு 4 சொல்றீங்க. ஒரு தக்காளியா? ஒரு அப்படிதான் சொல்லுவோம். 4 4 தக்காளி. ஓகே எல்லாம் வராங்க. யார் எப்படி 4 தக்காளி 4 பூண்டுகள் இதுதான் சொல்லுவாங்க. ஒரு 4 அப்படிலாம் சொல்லுவாங்க. சரி, உங்க வேலை. சரி, ஓகே. என்ன மாதிரி ரோல் பண்ணணும்னு ஆசை? நல்ல ஐடென்டிஃபிகேஷன் உள்ள ரோலா பண்ணணும் மச்சான். ம். போட்டு அரைக்கணும். ஐயோ, நம்ம வேற வந்து சொல்லு. நடுவுல அது பழக்கி விட்டுறேன். ஐடென்டிஃபை. ஆமா, இது ஒரு 4 சீன் வந்தாலும் நச்சுன்னு இருக்கணும். ம். இவங்க இந்த ரோல் பண்ணாங்கடா அப்படின்னு. அந்த மாதிரி ஏதாவது சே இந்த ரோல் நான் பண்ணிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்ச ரோல் ஏதாவது படத்துல இருக்கா? நிறைய இருக்கு. என்னது? எனக்கு வந்து மௌனராகம் படம் பார்க்கும்போதெல்லாம் அந்த ரேவதி மேம் ரோல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். 2 டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் இருக்கும் அதுல. ஒரு எக்ஸ்ட்ரீம் லவ் இருக்கும். அந்த லவ் வந்து இல்லாதப்போ ஒரு பெயினோட கலந்த ஒரு ஃபீல் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் மோகன் சாரோட லவ் ஃபீல் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ரியலைசேஷன் ஒன்று வரும். மேரேஜ் அப்படின்ட்டாங்க. நான் ப்ளீஸ் கண்டினியூன்ட்டாங்க. இப்போ நம்ம பேசலாம். ம். ஸோ அந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணணும். அந்த மாதிரி மிக்ஸ்சர் ஆஃப் எமோஷன்ஸ். ஓகே. நீ சொன்ன படமே வந்துட்டு இப்பதான் தெரியுது ஏன் வந்து மணிரத்னம் சார் அந்த லவ் இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம். ஓகே. தென் நீ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு PS1 பண்ணிருப்பல, இப்போ PS2 வந்து பண்ற. சோ வாட் இஸ் டிஃபரண்ட் பிட்வீன் PS1 PS2? PS1ல வந்துட்டு ஒரு பிரைவசி எக்ஸ்பெக்ட் பண்ற கேரக்டர் ம். அந்த மீனாங்கிற கேரக்டர். ரொம்ப ஒரு மாதிரி ஸ்டபர்னா இருப்பா. பட் எல்லாருக்கும் நல்லவளா தான் இருப்பா. கொஞ்சம் ஸ்டபர்னா இருப்பா உள்ளுக்குள்ள. ஒரு பிரைவசி எல்லாத்துலயுமே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேரக்டர். இந்த பொண்ணு வந்துட்டு PS2ல வரும்போது சேம் மீனா. பட் இந்த பொண்ணுக்கு வந்துட்டு ஃபேமிலி கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், பிரைவசி வேண்டாம். ம். எனக்கு என்னன்னாலுமே வந்து நான் ரொம்ப ஒத்த பிள்ளையா வாழ்ந்துட்டேன். ம். எனக்கு இங்க ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி கிடைச்சோன்னே ஒரு ஹாப்பியான ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கேன். என்ன வந்து இங்கிருந்து பறிச்சுட்டு போகாதீங்க அப்படிங்கிற ஒரு கேரக்டர். ஸோ உன்னோட கமிட்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா ஒரு ஃபேமிலி, அதாவது கல்யாணத்துக்கு அப்புறம் அதுக்கு அம்மா அப்பா தங்கச்சி தம்பி, ஸோ இந்த கமிட்மெண்ட்ஸ்லாம் யூஸ்வலா வந்து இந்த ஃபர்ஸ்ட் பார்ன் மட்டும் அது பேரண்ட்ஸ் வந்து சொல்றாங்களோ இல்லையோ நம்மளுக்கு அந்த பொறுப்புகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாயிடும். ஸோ உன்னுடைய பொறுப்புகள்லாம் எப்படிலாம் நீ வந்து ஃபில் பண்ணியிருக்க இது வரைக்கும்? ஒரு நிமிஷம் ஃப்ரேம் அம்மா, அங்க இருந்து எட்டி போடணும். சரி. ம். சரி போட்டுருங்க. போட்டீங்க முக்கவாசி. அப்புறமா கழுவி ஊத்திக்கோங்க. யார சொல்ற நீ? சரி. நீ சொன்னது கரெக்ட் தாண்டி. ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ன் பேபிக்கு எப்பவுமே வந்து அந்த பொறுப்புகள் ஜாஸ்தி இருக்கும். அப்பா அம்மா சொல்றாங்களோ இல்லையோ. அதுவும் அந்த பெண் குழந்தைங்களுக்கு அந்த பொறுப்பு இன்னும் ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஒரு சர்டைன் பீரியட் வரைக்கும் தான் நம்ம அப்பா அம்மா கூட இருக்க முடியும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கல்யாணம் ஆகி போயிடுவோம் இல்லையா? ஸோ அது வரைக்கும் வந்து நம்ம ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நம்மளை மட்டும் தான் பார்ப்போம். இந்த காலேஜ் படிக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு பொறுப்புன்னு ஒண்ணு வரும். வேலைக்கு போனதுக்கு அப்புறம் அந்த பொறுப்பெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த ஒரு ரொம்ப குட்டி ஏரியா தான் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம பொறுப்பா நம்மளோட ஃபேமிலிக்கு செய்யறதுக்கு. ஸோ அந்த ஸ்பேஸ் வந்து எனக்கு ஒரு 1 year அப்படிதான் கிடைச்சது. அந்த 1 yearல வந்துட்டு என்னால முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு வந்து வீடு கட்டி கொடுக்கறது, வீடு கட்டி கொடுத்து அவங்கள சேஃப் பண்றது, அவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை செஞ்சு வச்சிடுறது. அதே மாதிரி என் தங்கச்சியை படிக்க வச்சேன்.
அவளுக்கு ஒரு இடத்துல ஒர்க் வந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒர்க் வாங்கி கொடுத்தேன். இப்போ என் பிளேஸை ரீப்ளேஸ் பண்ணணும் அவ, அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணி வச்சுட்டு வந்திருக்கேன். ஓகே டன். சோ அவ வந்து அந்த பொறுப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கா. எப்படி அதாவது நீ மூச்சுக்கு 3 தடவை நீ சொன்ன மாமியார் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லடி, நான் வந்து எதுவுமே பண்ண முடியாது, ஒர்க் பண்ண முடியாது அப்படின்ட்டு. சோ மாமியார் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. மாமியாரோட சப்போர்ட் வந்து ஃபேமிலி நிறைய இருக்கும் அவளுக்கு. அதாவது பெரிய வேலை. இவதான் ஹேமா. ஓகே. சோ எப்படி இருக்கு அந்த மச்சான் நான் சொல்றேன், நான் காலையில 6:45 வீட்ல இருந்து கிளம்புறேன். நைட்டு வீட்டுக்கு வரும்போது மணி 10:30. நான் ஷூட்ல போய் என்னைக்குமே ஐயோ என் பையன் சாப்பிட்டானா, உடம்பு சரியில்லைனா கூட என் பையன் மருந்து குடிச்சானா, அந்த மாதிரி நான் என்னைக்குமே யோசிச்சது கிடையாது. ஒரு அம்மாவா மனசுல இருக்கும் அவனுக்கு மருந்து கொடுக்கணும் அதெல்லாம். ஆனா அவன் குடிச்சிருப்பானோ இல்லையோ, யாராவது பாத்துப்பாங்களோ, அந்த ஒரு கொஸ்டின் மார்க் இன்னைக்கு என்னைக்குமே இருந்தது கிடையாது. ஃப்ரம் டே 1 நான் ஒரு 1.5 மாசத்துல அவனை விட்டுட்டு வந்தேன். இப்போ வரைக்கும் வந்து தைரியமா அவனை வீட்டுல விட்டுட்டு வெளில எங்கேயுமே போறேன், அப்ராட் போறேன், எல்லா இடத்துக்கும் போறேன். அதுக்கு ஒரே ரீசன் என் மாமியார். சோ நான் வந்து ஹசில் ஃப்ரீயா வெளில சுத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் என் மாமியார் தான். அந்த அளவுக்கு சப்போர்ட்டிங் மாமியார். சூப்பர். ஹஸ்பண்ட் வந்துட்டு அவர் எப்படின்னா வெளியில சொல்ல மாட்டாரு நீ இது பண்ணு நீ இது பண்ணுன்னு, பட் உள்ளுக்குள்ள நிறைய இருக்கும். இப்ப நான் PS2 பண்ண மாட்டேன்னு சொன்னல, பண்ண மாட்டேன்னப்போ நான் சதீஷ் கிட்ட போய் சொன்னேன் நான் இது பண்ணல, சேம் ஜேர்னரா இருக்கு. பட் சதீஷ் இன்னொரு விஷயமும் இருந்துச்சு. நான் அதுக்கு ரீசன் என்னன்னா, என் பையனை வந்து நான் பாத்துக்கிட்டது இல்ல. 1.5 மாசத்துலயே விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் என் பையனை நான் பாத்துக்கிட்டது இல்ல. சரி அவன் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், நான் பண்ணல அப்படின்னு நான் சொன்னேன். நான் என்ன கிண்டி விடவா? வேண்டாம். அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? நடுவுல வராதீங்கன்னு அர்த்தம். ஓகே சரி நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன். அப்போ சதீஷ் சொன்ன விஷயம், நீ போ, இப்பதான் உனக்கு வந்து அந்த பிடிப்பு வந்திருக்கு, உனக்கான ஒரு பீக்ல நீ இருக்க, நீ ஓடிக்கிட்டே இரு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. சோ பின்னாடி ஒருத்தவங்க இருந்து நம்மள புஷ் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும்ல, அது சதீஷ். நம்மளுக்குலாம் ஃபேமிலி சப்போர்ட் பண்ணலன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகே புடி மணியாரு அம்மா, நான் வாழ்க்கையில கிண்டுறது மட்டும் போதும், என்னை பிடிக்கிறது என் தாயாவே இருக்கட்டும். சரி அம்மா, இதை அப்படியே 10 நிமிஷம் மேல எடுத்துட்டு வந்துருவீங்களா? நண்டு கிரேவி உங்கள்ட்ட. Thank you. இப்படி கொடுத்தா எப்படி சாப்பிட்டு பாக்குறது? அப்படிதான் சாப்பிடுவாங்க. இப்படிதான் சாப்பிடணும் நண்டு. டா உனக்கு பாதி எனக்கு பாதி. இல்லடி நான் டயட்ல இருக்கேன். you try You try da. No, you just eat. அவ்வளவுதான். ஒண்ணு சாப்பிட்டா ஒண்ணு குண்டாயிர மாட்டேங்க, சாப்பிடுங்க. நானும் இப்படிதான் இருந்தேன், டயட்ல இருக்கேன். இன்னும் இப்ப டயட்ல இல்ல. Oh my Wow. god. எப்படி பாய்ஸ் கொஞ்சம் இதை எடுத்துட்டு வந்து மேல வச்சதுக்கு அப்புறம் எல்லாருமே தட்டுல போட்டு நக்கிருங்க. இது கிடைக்காது, போனா வராது, கூட கிடைக்காது. தேங்க்யூ. சோ நம்ம நிகழ்ச்சியில லாஸ்ட் செக்மெண்ட் மொய் விருந்து. எட்ரி எட் சாப்பிட்றி. ஓ பிரியாணி பிரியாணி. இது எனக்கு சர்ப்ரைஸ் ஆக்சுவலா. டன். உனக்கு எப்படி இருக்கு வெளியே லைக் மீனாவா பார்த்து இப்போ எல்லாமே உன்னை வந்து வெளியே பார்க்கும்போது எப்படி பாக்குறாங்க? மீனாவா தான் பாக்குறாங்க. மீனாவா பாக்குறத தாண்டி இந்த மீனாங்கிற கேரக்டர் வந்து ரொம்ப பாசிட்டிவ் கேரக்டர், அதனால எல்லாருமே ரொம்ப பாசமா பாக்குறாங்க நம்மள. ஆனா ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து ஒரு மாதிரி நெகட்டிவ் தானே? ஃபர்ஸ்ட் ரொம்ப நெகட்டிவா வந்துச்சு. ஃபர்ஸ்ட் இந்த கல்யாண சீக்வன்ஸ் எல்லாம் ரொம்ப நெகட்டிவா வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, பாசிட்டிவா மாத்தி விட்டாங்க. அது நம்மளுக்கு ஒரு அழகா போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீ வந்து விஜய் டிவில வந்து அவார்ட்ஸ் வாங்கும்போது என்ன ஃபீல் பண்ண? உண்மையா சொல்லணும்னா எனக்கு அது ரொம்ப லேட்டுன்னு நான் நினைச்சேன். ஓகே. ஏன்னா நான் அதுக்கு டிசர்வ்னு எனக்கு ரொம்ப நாளாவே தோணிட்டு இருந்துச்சு. நமக்கு தெரியும்ல, ஒரு விஷயம் பண்ணும்போது நம்ம அது ரொம்ப டெடிகேட்டிவா பண்ணுவோம். நீயும் சரி நானும் சரி. 7 மணிக்கு உன்னை நீ லொகேஷனுக்கு வர சொன்னா நீ 7 மணிக்கு ஷார்ப்பா லொகேஷன்ல இருப்ப. நானும் அதே மாதிரி தான். பட் நிறைய பேர் வந்து லேட்டா வர்றவங்க இருக்காங்க. நம்ம லொகேஷனுங்கிறத தாண்டி இப்ப நீ உன்னை ஷார்ட்டுக்கு கூப்பிடுறாங்கன்னா நீ என்ன பண்ணுவ? உடனே வந்துருவேன், உடனே கிளம்பி போவேன். நானும் அதே மாதிரிதான். நம்மளெல்லாம் வந்து செருப்ப சாணியில முக்கி அடிச்சாலும் லேட்டா போக மாட்டோம், கரெக்டா? பட் நிறைய பேர் வந்து லேட்டா வருவாங்க. அவங்களெல்லாம் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி யூ ஆர் த டிசர்விங் பர்சன் சொல்லும் போது நமக்கு மனசுக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல வலிக்கும். அந்த மாதிரி டைம்ல எனக்கு ஒரு அவார்டு கிடைக்குதுங்கும் போது அதை நான் பொக்கிஷமா பார்த்தேன். அது என்னோட ஃபர்ஸ்ட் அவார்ட், லைஃப்ல ஃபர்ஸ்ட் அவார்ட். நீ பேச ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு பேசிட்டு இருந்தேன், லைஃப்ல ஃபர்ஸ்ட் அவார்ட். ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. இன்னும் வந்து ஹேமாவுக்கு வந்துட்டு
இன்னும் நிறைவேறாத ஒரு விஷயம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா மீடியாவை பொறுத்த வரைக்கும்? அஃப்கோர்ஸ் இருக்கு. எனக்கு வந்து சீரியல்ல சிங்கிள் லீடா நடிக்கணும். அதே மாதிரி இந்த போஸ்டர்ஸ் போடுவாங்கல்ல, ஆமா, நம்ம சீரியல் போடும்போது பேர் போட்டு போஸ்டர் அந்த போடுவாங்க. லோகோ வரும் சீரியல்ல, லைக் சீரியலோட பேரு, ஓகே, அதுல யார் யார் மெயின் கேரக்டர்ஸ்னு வருவாங்கல்ல, டைட்டில் கார்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த டைட்டில் கார்டுல நான் வரணும். இது என்னோட பெரிய ஆசை. அவ்வளவுதான் நடந்துரும். எங்க போற நீ? ஏன் ஊருக்கு போறியா? மீடியா குவிட் பண்ண போறியா? அப்படியெல்லாம் கிடையாது மச்சான், அப்படியெல்லாம் கிடையாது மச்சான். இப்போல்லாம் மீடியால ரொம்ப லாயலா இருக்கிறவங்களுக்கு, ரொம்ப டெடிகேட்டிவா இருக்கிறவங்களுக்கு டைம் இல்ல. அதுதான் உண்மை. இந்த மொய் விருந்து அப்படின்றதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கியா? இல்லையா? இல்லையா? சரி, ஓகே, நான் சொல்றேன். மொய் விருந்து அப்படின்றது வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு தேவைகள் இருக்கும். வீட்டுல நிறைய ஃபங்க்ஷன்லாம் நம்ம, அதாவது யூஸ்வலா நம்ம ஃபங்க்ஷன் பண்றது, காது ஊத்து பண்ணுவாங்க, ஏதாவது நீரட்ஸ்ல ஆமா ஆமா ஆமா. மொய் விருந்து அப்படின்றது ஒரு ஃபங்க்ஷனாவே இருக்காது. மொய் விருந்து அப்படின்றது வந்து ஒரு தேவைக்காக வந்து ஊர் மக்களோ இல்லை நம்ம சொந்தக்காரங்களோ எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு போட்டு அவங்க ஒரு மொய் பணமோ ஒன்று கொடுக்கறத வச்சு அந்த அமௌண்ட்டை வச்சு அவங்களுடைய தேவைகள் என்னவோ அது அவங்க பார்ப்பாங்க. இந்த மொய் விருந்து வந்து நம்ம எதுக்கு பண்றோம் அப்படின்னா, சேரிட்டிக்காக ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இது பண்ணோம். ஸோ வந்து நீ நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு, மூக்கு மூட்டை சாப்பிட்டு முடிச்சுட்டு, ஓகே, சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸோ சேரிட்டிக்காக கலெக்ட் பண்ணுறோம். ஸோ உன்னால முடிஞ்ச ஒரு தொகையை வந்து நீ வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்றது வந்து ரிக்வஸ்டா கேட்டுக்கிறேன். ஓகே, ஓகே. ஸோ இப்போ நீ வந்து இதை பார்த்து பயப்பட வேணாம். ஓகே, நல்லா சாப்பிடு, திருப்தியா சாப்பிடு. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் உனக்கு நிறைய கிஃப்ட் வச்சிருக்கேன். ஓகே, ஸோ அந்த கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு நீ அப்படியே போயிட்டு ஜாலியா வந்துட்டு கார் ஓட்டிகிட்டே போயிட்டு. ஓகே, டன். ஸோ எப்படி இருந்தது ஒரு ஆளா ஷோ? உனக்கு சூப்பரா இருந்துச்சு. ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு ஒரு நம்மளோட ஃப்ரெண்டோட சேனல்ல நம்ம போய் ஒரு ஷோ பண்றதுங்கிறது சீரியஸா இதான் ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும், நீ கால் பண்ணி கேட்டதுக்கு அப்புறம் என்னோட மைண்ட்ல வந்து ஒரு பார்ஷியலா ஓடிக்கிட்டே இருந்துச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ஷோவை பாத்துருவோம், அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாப்போம்னு. அப்புறம் இல்ல வேண்டாம், இது இது எனக்கு வந்திருக்கா வரலையான்னு எனக்கு தெரியாது, சரி வேண்டாம், நம்ம பிளைண்டா போவோம், அப்பதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்காம பிளைண்டா வந்தேன் இந்த ஷோக்கு. சூப்பர். அதனாலதான் உனக்கு சூப்பரா போயிருக்கு. எஸ். அதாவது உன்னை வெறும் கையோட நாங்க அனுப்பக்கூடாது இல்லையா? அதனாலதான் உனக்கு நிறைய கிஃப்ட்லாம் வந்து கொடுக்கலான்ட்டு. ஸோ கேடிவி ட்ரூ வேல்யூ ஃபில்டர் கிரவுண்ட்நட் ஆயில் வழங்கக்கூடிய ஒரு கிஃப்ட் வவுச்சர். தேங்க்யூ. காஞ்சிபுரம் வாராகி லக்ஷ்மி சில்க்ஸ் வழங்கக்கூடிய ஒரு கிஃப்ட் வவுச்சர். கிரியாஸ் மொபைல்ஸ் அண்ட் லேப்டாப்ஸ் வழங்கக்கூடிய 5000 மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர். டார்லிங் குழம்பு மிளகாய்த்தூள் மற்றும் ஊறுகாய் வழங்கக்கூடிய ஒரு கிஃப்ட் வச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஹேமா. ஸோ வந்து நிறைய பேருக்கு ஹேமா அப்படின்ற ஒரு விஷயத்த மறந்து மீனா அப்படின்றது தான் எல்லாருக்குமே தெரியும். அவ்வளோ கனெக்ட் நீ ஃபேமிலியில், லைக் பாண்டியன் ஸ்டோர் ஃபர்ஸ்ட் பார்ட்டாக இருக்கட்டும், இப்போ நடந்துட்டு இருக்க செகண்ட் பார்ட்டாக இருக்கட்டும், அதுக்கான கேரக்டருக்கான எஃபோர்ட்ஸ் வந்து நீ அவ்வளோ கொடுப்ப. அண்ட் மோரோவர் வி நோ அபவுட் உன்னோட டெடிகேஷன். ஃபேமிலியை மிஸ் பண்ணாலும் சரி, குழந்தைய மிஸ் பண்ணாலும் சரி, நீ ப்ரெக்னென்ட் ஆன டைமில் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து 9 months வரைக்கும் நீ வந்து ஒர்க் பண்ணியிருக்க. குழந்தை பிறந்துட்டு அடுத்த டைமே நீ ஒர்க் பண்ண. ஸோ இந்த மாதிரி ஒரு டெடிக்கேட்டான ஆர்டிஸ்ட் கூட நான் இருக்கேன் அப்படின்ற போது, அவள் என் ஃப்ரெண்டாக இருக்கான்ற போது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். ஸோ இன்னும் உன்னுடைய டெடிகேஷன் அண்ட் உன்னுடைய ஹார்ட் ஒர்க்குக்கு நீ அடுத்த ஒரு இடத்துக்கு போகணும், உனக்கான வாய்ப்புகள் உனக்கு தேடி வரணும். ஸோ காட் பிளஸ் யூ. ஸோ மீண்டும் உங்களே அடுத்த வாரம் வேறு கெஸ்டோட சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் மைனா அண்ட் மீனா, ஐ மீன் ஹேமா. ஸோ இது கேடிவி ட்ரூ வேல்யூ ஃபில்டர் கிரவுண்ட்நட் ஆயில் மற்றும் காஞ்சிபுரம் வாராகி லக்ஷ்மி சில்க்ஸ் வழங்கும் மைனாஸ் மெனு, பவர்ட் பை கிரியாஸ் மொபைல்ஸ் அண்ட் லேப்டாப்ஸ், டார்லிங் குழம்பு மிளகாய்த்தூள் மற்றும் முருகை. டாடா பாய். பாரம்பரியமான சுவையான புதிய அறிமுகம் கேடிவி ட்ரூ வேல்யூ ஃபில்டர்ட் கிரவுண்ட்நட் ஆயில். காஞ்சிபுரம் வாராகி லக்ஷ்மி சில்க்ஸ், காஞ்சிபுரத்தில் மட்டுமே, வேறெங்கும் கிளைகள் கிடையாது. கிரியாஸ் இப்போ மொபைல்ஸ் அண்ட் லேப்டாப்ஸ்க்கு தனி செக்ஷன், புதுசா பெருசா. டார்லிங் குழம்பு மிளகாய் தூள், பெருங்காயம் மற்றும் ஊறுகாய்.